வணக்கம். இப்போ இந்த விட நம்ம வந்து ஸ்லாப்ஸ்னால் என்ன, ஸ்லாபில் எத்தனை டைப் இருக்குது, எத்தனை வெரைட்டி இருக்குது, அந்த நம்ம ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ எப்படி வந்து செலவை கம்மி பண்ணுறது, காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பொதுவாக ஸ்லாபில் வந்து 2 வெரைட்டி இருக்குது, ஓகேங்களா? அதாவது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒன் வே ஸ்லாப்னு சொல்லுவாங்க, ஒரு வழி ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து 2 வே ஸ்லாப், 2 வழி ஸ்லாப்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது வந்து 2 மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்லாபை வந்து 2 மெத்தடுன்னு சொல்லலாம். அதில் வந்து 3 டைப் இருக்குது, ஓகேங்களா? என்னென்ன டைப்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, ரிப் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, வேஃபிள் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு செலவை கம்மி பண்ணுறதுக்குன்னு ஒரு மெக்கானிசம்னு இருக்குது. அதுக்கு அந்த டைப் ஆஃப் மெக்கானிசமுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணி உங்களுக்கு சேரும். அந்த ஃபில்லர் ஸ்லாப்புங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லாபோட வகைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, டைப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்லாப்னா என்ன, அதோட பேசிக்காக ஒரு ஸ்லாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம், ஓகேங்களா? எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ முதல்ல ஸ்லாப்னு என்னென்னா என்ன, ஒரு காலம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டுன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம எல்லா லோடையுமே வந்து காலமுக்கு பாஸ் பண்ணும், பீமுக்கும் காலமுக்கும் பாஸ் பண்ணும், அது ஃபவுண்டேஷனுக்கு பாஸ் பண்ணும். ஃபவுண்டேஷன் வந்து பூமிக்கு வந்து பாஸ் பண்ண வெயிட்டை பொதுவாக இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து லோட் பேரிங் வால்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் பிளேட்னு இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம், அது வந்து ஸ்லாப்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ கிளியர், ஓகே. இப்போ வந்து ஸ்லாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்லாபோட ஒர்க்கிங் ப்ராசஸில் முக்கியமாக ஒரு 2 விஷயத்தை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்ரெஷன் என்ன, டென்ஷன் என்ன பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த பொருளாக வேணா இருக்கலாம். கம்ப்ரெஷன் டென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஓகேங்களா? இப்போ இந்த 2 பொருளை வந்து நம்ம இப்படி இழுக்கிறோம் இல்லையா, இப்படி இழுக்கிறப்போ அந்த இடத்துல வந்து டென்ஷன் உருவாகுது, ஓகேங்களா? இப்போ இழுக்கிறப்போ உருவாகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸோட பேர் தான் வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. இதே இந்த பொருளை வந்து நம்ம வந்து அமுக்கிறப்போ ஒரு விஷயம் உருவாகும் இந்த பெண்ணில், அதுதான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு பொருளை இழுக்கிறப்போ உருவாகுது வந்து டென்ஷன், அமுக்கிறப்போ குறுக்கிறப்போ வந்து உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரெஷன், ஓகேங்களா? இது தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ஸ்லாப் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இதே வந்து ஒரு ஸ்லாப்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது வேணால் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இது ஸ்லாப்னு வச்சுக்கலாங்களேன். இது வந்து மேலே வந்து பொதுவாகவே ஸ்லாபில் வந்து கான்க்ரீட் ஊற்றுவாங்க, கீழே வந்து ஃபார்ம் ஒர்க் வச்சுட்டு கம்பி விடுவாங்க. கம்பி வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கம்பி இருக்கும். இப்போ இந்த கீழே இருக்கிறது இதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது வந்து கான்க்ரீட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கிளியர். பொதுவாகவே இந்த ஸ்லாபில் வந்து மேலே கான்க்ரீட் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்க்ரீட் வந்து ஒரு கம்ப்ரெஷன் மெம்பர், ஓகேங்களா? கம்ப்ரெஷன் மெம்பர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கான்க்ரீட்டை வந்து அதை அமுக்குறீங்கன்னா, அதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கான்க்ரீட் வந்து உடையாது, பெண்ட் ஆகாது. அது வந்து கான்க்ரீட் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸை வந்து தாங்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ரெஷனை தாங்கிறதுக்கான ஒரு விஷயம், ஓகேங்களா? கம்ப்ரெஷனை சொல்லியிருக்கேன். நம்ம அமுத்துறப்போ உருவாகிற ஒரு விஷயம் தான் கம்ப்ரெஷன், ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிற கம்பி இருக்கு இல்லைங்களா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ், இதுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டென்ஷனை தாங்கிக்கும், ஓகேங்களா? டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி இழுக்கிறப்போ, இப்போ நீங்கள் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி எடுத்து இழுத்து பாருங்களேன், அது கொஞ்சம் கூட அசையாது, அது வந்து அந்த வெயிட்டை வந்து தாங்கிக்கும். இதே வந்து கம்பி எடுத்து எப்படின்னீங்கன்னா அது வளைஞ்சிரும். நீங்கள் ஒரு கம்பிக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அது வளையும், அதை இழுக்கிறப்போ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தான் வந்து ஒரு ஸ்லாபுக்கு வந்து முக்கியம். அது டென்ஷனையும் தாங்கணும், கம்ப்ரெஷனையும் தாங்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஸ்லாப்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஸ்லாபுக்கு மேலே நிற்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்லாபுக்கு நடுவில் நிற்கிறப்போ நீங்கள் ஃபோர்ஸ் வந்து கீழே கொடுக்குறீங்க. ஸோ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்லாபுக்கு வந்து கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ கம்ப்ரெஷனுக்காக வந்து கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஷனை வந்து தாங்கும், ஓகேங்களா? ஸோ கான்க்ரீட் கம்ப்ரெஷன் தாங்குறப்போ அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கீழே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு நீங்கள் கீழே வெயிட் கொடுக்குறப்போ கம்பி வந்து அதாவது டென்ஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த டென்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து கம்பி. ஸோ கிளியராக இருந்துக்குவாங்க. கம்ப்ரெஷனை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உங்கள் கான்க்ரீட்டும், கீழே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு டென்ஷனை தடுக்கிறதுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதிலே டெப்த் இருக்குங்க. அதாவது நீங்கள் ஸ்லாபுக்கு வந்து சைடில் நின்னீங்கன்னா அதுக்கான கம்ப்ரெஷன் டென்ஷன் வந்து கொஞ்சம் மாறலாம். இதே நீங்கள் கீழேருந்து ஒரு ஸ்லாபை மேலே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியும். அங்கே கம்ப்ரெஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு இது வந்து டென்ஷன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்லாபுக்கு நடுவில் நின்னீங்கன்னா அந்த மாதிரியான மெக்கானிசம், ஓகேங்களா? கிளியர். ஸோ ஒரு பேசிக்கான ஸ்லாபோட மெக்கானிசம் இதுதான். இப்போது பொதுவாக ஸ்லாப்லேயே வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு கான்க்ரீட் லேயர் மட்டும் கொடுக்கலாம். பட் நம்ம ஏன் வந்து ஒரு ஃபார்ம் ஒர்க் மாதிரி கீழே வச்சு ஃபுல்லாக அந்த கம்பியும் மறைக்கிற மாதிரி நம்ம எது கான்க்ரீட் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பியில் வந்து காற்று பட்டுச்சுன்னா வந்து ரஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? துருப்பிடிச்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம கான்க்ரீட்டை வந்து கீழே வரைக்கும் போடுறோம். அதனாலேயே வந்து ஸ்லாபோட காஸ்ட் வந்து பயங்கர
கிட்டத்தட்ட ஒரு 60% முடிய வேண்டிய செலவு வந்து நம்ம வந்து 100% வந்து இழுக்கிறோம். அதாவது ஒரு 70% முடியல செலவு வந்து 100% வரைக்கும். ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பி வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து கம்பி வெளியே தெரியாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து பயங்கரமாகிடும். ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் சொன்னேன். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ண முடியாது, அது காஸ்ட் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ கிளியர். நீங்கள் வந்து சாதாரண அயன் கம்பி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் வந்து செலவை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பொதுவாக ஸ்லாபை கட்டுறதுல வந்து 2 வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 வே ஸ்லாப்னா என்ன, 2 வே ஸ்லாப்னா என்னன்னு பார்த்துடலாங்களா? இது 2 மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனிங் ஸ்லாப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லாப்பில் வந்து பொதுவாக வந்து 2 டைப் ஆஃப் கம்பிகள் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்னு சொல்லுவாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்பி தான். ஓகேங்களா? ஸ்லாபை தாங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கம்பி. ஓகேங்களா? மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்னு இருக்கும். அப்புறமேட்டு சப்போர்ட்டிங் பார்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து மெயின் பார், ஒன்று சப்போர்ட்டிங் பார். மெயின் பார் எப்பயுமே ரொம்ப திக்காக இருக்கும். 12 mm 15 16 mm அது மாதிரி ரொம்ப மொத்தமாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வெறும் சப்போர்ட் கொடுக்கும். மெயின் பார்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் பாராக இருக்கும். அது வந்து கொஞ்சம் தின்னாக ஒரு 6 mm 8 mm அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? கிளியர். இது வந்து ஒரு பேசிக். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 வே ஸ்லாபுக்கு வந்து ஒரு எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டு சொல்லிடுறேன். இப்போ 1 வே ஸ்லாப்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்லாப்னு வச்சுக்கோங்க. பொதுவாக 1 வே ஸ்லாப் வந்து கம்பி இருக்கு இல்லையா, மெயின் கம்பி வந்து மொத்தமாக இருக்கிற கம்பி வந்து பொதுவாக இது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இது வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ், இது வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். இது ஒரு 6 மீட்டர் இருக்கும், இது 8 மீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 மீட்டர் 6/8 மீட்டர் இருக்கிற ஒரு ஸ்லாபை வந்து 6 மீட்டர் வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, 8 மீட்டர் லாங்கர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்களா. இப்போ இந்த 6 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 மீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மிச்ச டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ்னு சொன்னாங்களா, சப்போர்ட் பண்ணுறது, அது வந்து ஆப்போசிட்டில் லாங்கர் டிஸ்டன்ஸில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் வந்து யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு 1 வே ஸ்லாபில் ஒரு விஷயம். ஓகேங்களா? 2 வே ஸ்லாபில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வே ஸ்லாப்லையும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். 2 வே ஸ்லாபில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 1 வே ஸ்லாபில் 1 டைரக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் பாஸ் பண்ணுங்க. பட் 2 வே ஸ்லாபில் 2 டைரக்ஷன்லையுமே வந்து மெயின் பார்ஸ் தான் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸே இருக்காது. ரெண்டுமே மெயின் பார்ஸ் தான். 2 மொத்தமான பார்ஸை வந்து 2 டைரக்ஷன்லையுமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கிளியர். ஸோ இப்போது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து 1 வே ஸ்லாப் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து 2 வே ஸ்லாப் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இப்போது நீங்கள் லென்த்தையும் பிரெத்தையும் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ற வேல்யூ 2ஆகவும் இல்லை 2க்கு மேலேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 1 வே ஸ்லாப். ஓகேங்களா? கிளியர். இதே உங்களோட லென்த்தையும் பிரெத்தையும் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 2க்கு கம்மியாக இருக்கிறதுனா, வெறும் 1 கிடைக்குது, இல்லை 2க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் தான் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது 2 வே ஸ்லாப். ஓகேங்களா? கிளியர். இது வந்து ஒரு பேசிக்காக. இதே வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயராக இருக்கிற மாதிரியான ஸ்லாபை வந்து நீங்கள் 2 வே ஸ்லாப் யூஸ் பண்ணுவீங்க. ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரியான ஸ்லாபை வந்து நீங்கள் வந்து 1 வே ஸ்லாப் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன். பட் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன ஸ்லாப் யூஸ் பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? கிளியர். இப்போ நம்ம பார்த்த 1 வே ஸ்லாபும் 2 வே ஸ்லாபும் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்லாப். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்லாப். அதாவது 3 டைப் இருக்குது. இப்போ இதுவரை பார்த்தது மெத்தட், இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ். இதில் வந்து முதல் வந்து ஃப்ளாட் ஸ்லாப், ரிப்ட் ஸ்லாப், இன்னொன்று வந்து வேஃபில் ஸ்லாப். ஓகேங்களா? இப்போ ஃப்ளாட் ஸ்லாப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் ஸ்லாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பீம்ஸே இருக்காது, வெறும் காலமே உங்களோட மொத்த ஸ்லாபோட வெயிட்டையும் தாங்கும். ஸோ பீமே இல்லாத காரணத்தினால ஒரு சில அட்வான்டேஜ் என்னன்னு கிடைக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஹைட் கிடைக்கும். உங்களோட ஃப்ளோர் ஹைட் வந்து கிளியராக இருக்கும், எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்காது, நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸ் பில்டிங்ஸில் ஒரு சில பார்க்கிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் இருக்குல்ல, சர்வீஸ்னால் வந்து பைப் பாஸ் பண்ணுறது, இந்த அப்புறமேட்டு இந்த ஃபயர் ஆகிடுச்சுன்னா ட்ராப்லெட் சிஸ்டம்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சிஸ்டமுக்குலாம் வந்து ஃப்ளாட் ஸ்லாப் வந்து ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஃப்ளாட் ஸ்லாப் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம்ஸ் இல்லாத காரணத்தினால வெறும் காலமே உங்களோட மொத்த வெயிட்டையும் இருக்க போகுது. அதனால் உங்களோட ஃப்ளாட் ஸ்லாப்பில் ஒரு மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்லாப் வந்து பொதுவாகவே ஒரு ஸ்லாப் வந்து 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் ரேஞ்சில் தான் ஒரு ஸ்லாபோட திக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? திக்னஸ் அந்தளவு தான் இருக்கும். பட் இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா பீம் இல்லாத காரணத்தினால உங்களோட ஸ்லாபோட திக்னஸ் வந்து 15-20 சென்டிமீட்டர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிப்ட் ஸ்லாப்புக்கு வரலாம். இது வந்து ஃப்ளாட் ஸ்லாப். ஓகேங்களா? இப்போ ரிப்ட் ஸ்லாப்புக்கு வரலாம். ரிப்ட் ஸ்லாப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ரிப்ட் ஸ்லாப்புங்கிறது தான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ரிப்ட் ஸ்லாப்புங்கிறத ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு பாட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருக்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ரிப்ஸுங்கிறது வந்து ஒரு மினி பீம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன பீம் மாதிரி சொல்லலாம். பீம் அளவுக்கு ரொம்ப மொத்தமாக ஒரு திக்காக இருக்காது, ஒரு சின்ன ஒரு 15 சென்டிமீட்டர் திக் அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பீம் வந்து
ஒரு 1 மீட்டர் கேப்பில் 1 மீட்டர் உங்களுக்கு இமேஜ் வரும், ஒரு 1 மீட்டர் இன்டர்வல்லையே பீம்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு மினி பீம்ஸ் பாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டை எடுக்கிற சக்தி வந்து சக்தின்னு சொல்ல முடியாது, வெயிட் எடுக்கிற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஸ்லாபுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்லாபோட திக்னஸ் வந்து 15 சென்டிமீட்டருக்குன்னு சொன்னீங்களா, அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன் எதுக்கு சின்னதாகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் உங்களோட ரிப்ஸே வந்து எல்லா வெயிட்டையும் எடுக்கிறதுனால ஸ்லாபோட திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். இது வந்து ஸ்லாப் வந்து கான்க்ரீட்லேயும் செய்கிறாங்க, இந்த ரிப்ஸை வந்து கான்க்ரீட்லேயும் செய்வாங்க. அந்த காலத்தில் அந்த வுட்டை யூஸ் பண்ணி மரத்தை வச்சு வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போயுமே ஒரு சில வீட்டில் எல்லாமே இந்த ரிப் ஸ்லாப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதிலேயே வந்து லென்த் வந்து ஸ்பேன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 8 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. 10 மீட்டர் பை 4 மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிளில் வந்து ஒரு பீம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் உங்களோட வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கிளியர். இது ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஸ்லாப் ரிப் ஸ்லாப் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து வேஃபிள் ஸ்லாப்க்கு வரலாம். வேஃபிள் ஸ்லாப் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கண்டினியூஸாக பீம் மாதிரியான ஒரு மினி பீம் தான் பாஸ் ஆகும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா போத் 2 ஆங்கிள்லையுமே வந்து 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து பீம்ஸ் பாஸ் ஆகும். 1 மீட்டர் கேப்லேயோ ஒரு 1 மீட்டர் to 80 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கேப்பில் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து உங்களோட ரிப் ஸ்லாபை கம்பேர் பண்ணுறப்போ இது இன்னும் அதிக வெயிட்டை எடுக்கும். உங்களோட ஒரு பில்லருக்கும் இருக்கிற கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஒரு 15 மீட்டர் வரைக்கும் அது வந்து உங்களோட ஸ்லாப் டிசைனுக்கு தான் தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜாக ஒரு 15 மீட்டர் 12 to 15 16 மீட்டர் வரைக்கும் உங்களோட ஸ்பேன் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேன் மாறும். ஸ்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இருக்கிற கேப். ஓகேங்களா? கிளியர். இப்போ இந்த வேஃபிள் ஸ்லாப்பில் நீங்கள் எங்கே பார்த்துப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த போர்ட்டிகோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து போய் நிற்கும். ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ்லாம் போய் நிற்கும். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேஃபிள் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த பார்க்கிங்ஸ்லாம் வேஃபிள் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பார்க்கிங்லாம் ஏன் வேஃபிள் ஸ்லாப் யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஸ்பேன் ஜாஸ்தி பண்ணலாம். உங்களோட ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இருக்கிற கேப்பை வந்து ஜாஸ்தி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷயம். இதனால தான் வந்து வேஃபிள் ஸ்லாப் யூஸ் பண்ணுறாங்க. கிளியர். இந்த 3 ஸ்லாப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? கிளியர். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். இதுக்கு பேர் ஃபில்லர் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இது எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த செலவு கம்மி பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாமே இந்த கேரளா வீடுகளில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு வீடை போய் கேட்டு இந்த வீடு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு செலவு கேட்டால் ஒரு 1 கோடி 80 lakhs 50 lakhs 60 lakhs இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே வீடை வந்து நீங்கள் கேரளா போய் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs 30 lakhs கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க செலவு கம்மி பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக லாரி பேக்கரும் ஒரு பெரிய ஏழைகளின் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவரை பற்றின டீட்டெயில்ஸை தான் வந்து அவர் தான் இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணுவார். அவரை பற்றியே செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ பண்ணுறேன். அவர் சொல்கிற விஷயங்களை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி ஷார்ட்டாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபில்லர் ஸ்லாபுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்லர் ஸ்லாபில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன். உங்களுக்கு ஸ்லாபில் வந்து ஒரு ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 lakhsலேயே உங்களுக்கு வந்து முடிச்சிக்கலாம். அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 உங்களுக்கு சேவ் தானே. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லாபை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெக்கானிசம் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக உங்களோட ஸ்லாபில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸ்லாபோட ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படின்னு. மேலே கான்க்ரீட் இருக்கும், கீழே வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு பொதுவாக ஸ்லாப் இருக்கணும். நம்ம ஏன் கீழே வரைக்கும் கான்க்ரீட் யூஸ் பண்ணுறோன்னா காற்று பட்டு அந்த அயன் ராட் வந்து துருப்பிடிச்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு வந்து செலவு பயங்கரமாக ஜாஸ்தி ஆகுது. அந்த மெக்கானிசமில் செலவு கம்மி பண்ணுறதுக்கான விஷயம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது 2 கம்பி பாஸ் ஆகுது இல்லைங்களா, கம்பி பாஸ் ஆகிறதுக்கு நடுவில் இருக்கிற கேப்லையும் நம்ம தேவையில்லாமல் கான்க்ரீட்டை வேஸ்ட் பண்ணுறோம். அந்த வேஸ்ட் பண்ணுற உங்களுக்கு இமேஜில் கிளியராக புரியும். அந்த வேஸ்ட் பண்ணுற கேப்பில் நம்ம கான்க்ரீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரியும் கான்க்ரீட் கூட ரியாக்ட் பண்ணாத எலிமெண்ட்ஸையும் நம்ம நடுவில் வச்சு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸை வச்சா அந்த கான்க்ரீட் ஃபில் ஆகாது. ஸோ தட் உங்களுக்கு வந்து கீழே இருந்து பார்க்குறப்போ உங்கள் ஸ்லாப் ரொம்ப அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு இமேஜில் ஒரு கிளியராக பார்க்கலாம், அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு செலவு வந்து கம்மியாகவும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம். உங்களுக்கு வந்து அந்த கான்க்ரீட் வர்ற இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் வைக்கிறீங்க. அது என்னவாக இருக்கலாம், ஆத்தங்குடி டைல்ஸ் வைக்கலாம், பானையை கூட வைக்கலாம். ஒரு சில பேர் பானையை வைக்கிறாங்க, பேப்பர் வைக்கிறாங்க, பாட்டில்ஸ், எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து உங்களோட ஸ்லாபோட செலவை குறைக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஸோ ஓகே,
உங்களோட ஸ்லாபை குறைக்கிறதுக்கான மெக்கானிசம்லாம் சொல்லியிருக்கேன். டெய்லியும் இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனசார நன்றியை சொல்லிக்கிறேன். 300 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த 300 வந்து 3000 30,000 ஆகிறதுக்கு நீங்கள் தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த கொரோனா பேண்டமிக் வந்து ரொம்பவே மோசமாயிட்டே போகுது. ஆந்திர பிரதேசில் நேற்று மட்டுமே 10,000 கேசஸ், அதாவது ரொம்ப மோசமாயிட்டு போகுது. உங்கள் சேஃப்டியில் நீங்கள் தயவு செஞ்சு இருந்துக்கோங்க. ஸோ வெளியே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க. முடிஞ்ச அளவு க்ளவுஸ் கூட போட ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டியில் நீங்கள் இருந்துக்கலாம். வெளியே போயிட்டு வந்து உங்கள் கையை வந்து நல்லா கழுவிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சானிடைஸாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். பை.